வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, முன்னணி நடிகர் சிவகார்த்திகேயனை புகழ்ந்து தள்ளிய ரியோ என்ன விஷயன்றதை பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகர்களாக இருப்பவங்க தான் இப்போதைக்கு சிவகார்த்திகேயன் மற்றும் ரியோ. அமரன் திரைப்படத்தின் பின்னர் சிவகார்த்திகேயன் வெற்றி பல படம் உயர்ந்திருக்கு. ரியோ ராஜா பிக் பாஸ் மற்றும் ஜோ படத்தின் மூலமாக அனைவராலும் அறியப்பட்டவர். விஜய் டிவியின் தொகுப்பாளராக அறிமுகமாகி இருவர் தற்போது பெரிய இடத்தை வெளித்துறை பிடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் தற்போது நேர்காணல் ஒன்று ரியோ சிவகார்த்திகேயன் புகழ்ந்து பேசியிருக்காரு. அதாவது அவர் சிவகார்த்திகேயன் அண்ணா முதல் முறை எனக்கு கால் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினார். அப்போ கடைசியாக வைக்கும்போது பெருசாக ஜெயிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு வச்சார். அதுக்கப்புறமேட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் நாங்கள் 2 பேரும் அப்படியே ஃபோனில் பேசிப்போம். அப்பப்போ நான் ஹீரோவாக படம் பண்ணனாலும் நினச்சப்பெல்லாம் நான் இருக்கேன்ற மாதிரி அந்த நெஞ்சமுண்டு நேர்மை ஊருராஜா அந்த படம் தயாரித்தார். இவர் மேலே எனக்கு ஒரு பயங்கரமான மரியாதை உருவாச்சு. நம்ம சும்மா ஒருத்தரை நல்லா பண்ணுங்கன்னு வாழ்த்துட்டு கடந்து போகிறது வேற, பெருசாக ஜெயிக்கணும் நல்லா பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா பண்ணுற வரைக்கும் கூட இருக்கிறது வேறு தான் உண்மையிலே. அதனால் சிவகார்த்திகேயன் அண்ணா எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனான ஆளுன்ற மாதிரி ரொம்ப பெருசாக பேசியிருந்தார். கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் சார் இப்போதைக்கு எல்லாருடைய மனசில் ரொம்ப நீங்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவர் மேலும் மேலும் உயர்ணுன்றதான் நம்ம ஆசை. தேங்க்யூ சார்.